வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். கைத்தடி பாடுங்க. தேவா வல்லமை தர வேண்டும். சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். நல்ல கைத்தட்டி. தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த இரவு வேளையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. வானமுடைய சிங்காசனம்,
பூமி உம்முடைய பாதப்படி தெய்வமே, ஆமென். உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற எங்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. பாரும் ஆண்டவரே, நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பாரும் ஆண்டவரே. என்னென்ன நோக்கத்தோடு என்னென்ன எதிர்பார்ப்போடு உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்களோ அதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனசுல பாரங்கள், வேதனைகள், சுமைகள், கண்ணீரோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆமென். ஆனால் என் தேவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். ஆமென் ஆண்டவரே. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் அப்பாவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த பகல் முழுவதும் ஆழ்ந்த தேவ சமூகத்தில் இருந்து அநேக செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த ராத்திரியிலே ஆண்டவர் உங்களை ஒரு தேவன் அவருடைய இயேசு உங்களுடைய பரிகாரியாக விளங்கி உங்களை சுமந்து உங்களுடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிற நம்ம அன்பின் ஆண்டவர் இன்னைக்கு நம் நடுவிலே வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை சந்தியும்பா, ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் ஆண்டவரே, கண்ணீரை துடையும் ஆண்டவரே, துடைத்துவிடும் ஆண்டவரே, நான் பட்ட பாடுகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் படுகிற வேதனைகள் நீர் அறிவீர் ஆண்டவரே. இந்த வேதனையை நீர் மாற்றும் ஆண்டவரே. வேத வசனம் சொல்லுகிறது, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார், ஒரு சமாதானத்தை தருவார், ஒரு சந்தோஷத்தை தருவார், மன அமைதியை தருவார். நீங்கள் இவ்வளவு காலமாக பட்ட பாடுகளுக்கு, உபத்திரவத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிற தெய்வம், ஒரு முடிவை உண்டாக்குகிற தெய்வம். ஆமென் ஆண்டவரே. அந்த ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னை நோக்கி பாரும் ஐயா. ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. இயேசு ஆண்டவரே, எனக்காக நீர் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறீர், எனக்காக நீர் எவ்வளவு வேதனை, தலையிலே முள்முடி, கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது, விலா குத்தி பிளக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கொடூர வேதனை எனக்காக பட்டீரே. நான் உம்முடைய நோக்கி நான் வர வேண்டும், உம்முடைய பாதத்திலே நான் வர வேண்டும், உம்முடைய பாதத்தை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும், உம்முடைய பாதத்தை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். நீர்களை நடத்துவீராக, நடத்தும் ஆண்டவரே, நீர்களை நடத்தும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நடத்தும், பரிசுத்த ஆவியானவரே நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய இந்த மக்கள் எல்லாரையும் உம்முடைய பாதப்படியில ஒப்புக்கொடுக்கிறேன். நீர் ஆண்டவரை வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாமரியே வாழ்க, மாமரியே வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உட்காருவோம். பிரியமானவர்களே, இந்த ராத்திரியில் நம்முடைய ஆண்டவர் நம்மை செம்மையான பாதையிலே வழிநடத்த போகிறார். இதுவரை நாம் எப்படிப்பட்ட பாதையிலே சென்றிருந்தாலும் இந்த ராத்திரியிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பேசி நாம் செல்லுகிற பாதை கரெக்டா என்கிற ஞானத்தை கொடுத்து நம்மை நடத்த போகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக பேரை ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களில் அநேக பேரை ஆண்டவர் நேசிக்கிறார். யாரெல்லாம் நம்ம ஆண்டவரை விட்டு தூர போனோமோ அவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு பாருங்க, ஒரு காலத்தில் நம்ம எங்கெல்லாம் போகணும்,
எந்த பாதையிலெல்லாம் சென்றோம்? ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்பான பாதைகளிலே சென்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இரக்கமுள்ள தெய்வம். ஆண்டவர் இரக்கமுள்ள தெய்வம். ஆண்டவராகிய இயேசு நம்மீது அக்கறை உள்ளவர். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்து ஆண்டவர் அன்னை மரியாளுடைய அரவணைப்பிலே வாழ்ந்து 3.5 ஆண்டுகள் பிதாவினுடைய சித்தத்தை செய்து கடைசியாக உலக மக்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். சிலுவையிலே கொல்கத்தா மேட்டிலே சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழுந்தவர் என்ன சொன்னார்? இதோ உலக முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளோடு இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. இதை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு கல்யாணம் முடியல, அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு கணவனையோ மனைவியோ நம்பி நம்ம என்ன செய்கிறோம்? வாரோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் நிம்மதியாக இருக்கிறது? யோசித்து பாருங்கள். எவ்வளவு காலம் சந்தோஷமாக இருக்கிறார்கள்? கடைசியாக ஒரு குழப்பம் நிறைய குடும்பத்தில். இன்றைக்கு நான் ஒரு ஜட்ஜி இடத்துல பேசி கொண்டு இருக்கிற பொழுது அந்த ஜட்ஜி சொன்னார், விவாகரத்து வரக்கூடியது எல்லாமே கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து தான் வருகிறது. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? நம்முடைய பரிகாரியாகிய இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டார். விலா குத்தி பிளக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை கால்கள் எல்லாம் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசுவை மறந்து நாம் நம்முடைய சுய விருப்பப்படி நாம் செல்லுகிறபடியினால் அதுதான் நம்ம வீட்டில் துன்பங்கள் வருகிறது. இன்னைக்கு அதுதான் துன்பம் வருகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர். மார்த்தாள் மரியாள் உங்களுக்கு தெரியும். லாசரு, அந்த குடும்பம் ஒரு சின்ன குடும்பம். 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். அந்த குடும்பத்தை ஆண்டவராகிய இயேசு அதிகமாக நேசித்தார். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு நாள் என்ன வந்தது? ஒரு மரணம் வந்தது. ஆண்டவராகிய இயேசு நேசிக்கிற லாசரு என்ன செய்து விட்டான்? மரித்து விட்டான். அவன் மரித்த போன பிறகு அவனுடைய சகோதரிகள் இயேசு வருவார், எப்படியாவது நம்முடைய சகோதரனை பிழைக்க வைப்பார் என்று காத்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு நம்பி இருந்தார்கள். ஆனால் இயேசு வரவில்லை. ஆனால் எதற்காக வரவில்லை? அங்கே ஒரு அற்புதம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். 4 நாள் கழித்து அந்த பெத்தானியா கிராமத்துக்கு இயேசு வருகிறார். பெத்தானியா கிராமத்துக்கு ஊருக்கு வெளியே இயேசு அமர்ந்திருக்கிறதை இந்த மார்த்தாள் கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட உடனே இயேசுவை ஓடி போய் பார்க்க போகிறாள். இயேசுவே, நீர் நேசிக்கிற அன்பு செலுத்துகிற எங்கள் சகோதரன் மரித்து விட்டான். என் சகோதரன் மரித்து விட்டான் என்று சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார்,
அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? அவன் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? மார்த்தாள் வருகிறாள், அவளுடைய சகோதரி மரியாள் வருகிறாள். ஆண்டவராகிய இயேசு அவர்களிடத்தில் கேட்கிறாள், அவனை எங்கு வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் கல்லறைக்கு அழைத்து செல்லுகிறார்கள். இயேசுவை கல்லறைக்கு அழைத்து செல்லுகிறார்கள். ஒரு 4 நாள் ஒரு மனிதன் மரித்து போனால், கல்லறையிலே அடைக்கப்பட்டு வைத்திருந்தால் அங்கே என்ன நடக்கும்? அவனுடைய சரீரம் அழுகி நாற்றம் எடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறது. ஆனால் இயேசு ஆண்டவர் அந்த கல்லறைக்கு முன்பாக வந்து நின்று அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் துக்கப்படுகிற பொழுது, நாம் துயரப்படுகிற பொழுது இயேசு நம்மை அப்படி விட்டு செல்லுகிறவர் அல்ல. நமக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது நம்மை இயேசு அப்படியே விட்டு செல்லுகிறவர் அல்ல. நமக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு தெய்வம் உண்டென்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. நமக்காக கண்ணீர் வடிக்கிறவர் இயேசு. அந்த ஆண்டவராகிய இயேசுவை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவராகிய இயேசு கண்ணீர் வடித்து பிதாவை நோக்கி ஜெபித்து மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறாள், மார்த்தாளே, இந்த கல்லை என்ன செய்? அப்புறப்படுத்து. கல்லறையிலே அடைத்து வைத்திருக்கிற அந்த கல்லை அப்புறப்படுத்து என்று சொல்லுகிற பொழுது அந்த மார்த்தாளுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆண்டவரே, 4 நாளாகி விட்டது, சரீரம் என்ன செய்யும்? நாற்றம் எடுக்கும். சரீரம் நாற்றம் எடுக்கும் என்று சொன்னாள். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ கல்லை அப்புறப்படுத்து. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் நம் வாழ்க்கையில் இருக்கிற கல்லை என்ன செய்ய வேண்டும்? அப்புறப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளே, இந்த கல்லை அப்புறப்படுத்து என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் இருக்கிற கல்லான எண்ணங்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். இன்னைக்கு மனிதன் வாழ்க்கையிலே செம்மையான இருதயத்தோடு வாழ வேண்டிய மனிதன் அவன் ஆண்டவரை விரும்பாத காரியங்களை சிந்தித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் அங்கே மார்த்தாள் சொல்லுகிறாள், இயேசுவே, சரீரம் நாற்றம் எடுக்கும் என்று சொன்ன மாத்திரத்தில் நீ கல்லை அப்புறப்படுத்து. உன் வாழ்க்கையில் இருக்கிற கல்லை அப்புறப்படுத்து. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வு வருவான். ஆண்டவர் நம்மை வாழ வைக்கிற தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நம்மை உயர்த்துகிற தெய்வம், நம்முடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நம்மோடு இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் சொல்லுகிறாள், ஆண்டவரே, நாற்றம் எடுக்கும் என்று சொன்னார். அப்பொழுது அவர் கல்லை அப்புறப்படுத்து என்று சொன்ன மாத்திரத்தில் அவள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அந்த கல்லை அப்புறப்படுத்தினாள். அங்கே நாற்றம் எடுத்த சரீரத்தோடு இருந்த அந்த லாசருவை இயேசு என்ன சொன்னார்? வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் உயிரோடு வெளியே வந்தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பாவத்துக்கு மரித்து போய் வாழ்ந்திருக்கலாம்.
வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். இன்னைக்கு நாமும் அப்படித்தான் உயிரோடு இருக்கலாம், ஆனால் நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தூர போய் இருக்கிற பொழுது நாம் பாவத்துக்கு மரித்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு அவனை வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் உயிரோடு வெளியே வந்தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களை நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையில் இருந்து உங்களை விடுவித்து ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த புதிய வாழ்க்கை யாருக்கெல்லாம் வேணும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு புதிய வாழ்க்கை. ஏனென்றால் இயேசு மரித்து போனவரை உயிரோடு எழுப்புகிறவர், குருடருக்கு பார்வை கொடுக்கிறவர், முடவரை நடக்க செய்கிறவர், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குகிற ஒரு தெய்வம். 12 ஆண்டுகளாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய ஆடையை தொட்ட மாத்திரத்திலே அவள் குணமடைந்தாள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை இன்றைக்கு நம்மை செம்மையான பாதையிலே அவர் வழிநடத்த போகிறார். நம்ம நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையிலிருந்து நம்மை நறுமணமாக மாற்றுவதற்காக இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நாம் விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். இப்பொழுது நாம் இப்படி ஒரு மனிதனை நாம் குறித்து நாம் வேதத்திலே தியானிக்க போகிறோம். லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது இறை வார்த்தையை ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது. பைய வாசிங்க. ஒருவர் எருசலேமில் இருந்து எங்கு போகிறார்? எரிகோவுக்கு போகிறார். போதும் பாருங்க, இடத்துல வாசிப்பாங்க. ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எங்க போகிறான்? எரிகோவுக்கு போகிறான். எருசலேம் என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம்? அது ஒரு புண்ணிய பூமி, ஆண்டவருக்கு தேவாலயம் கட்டிய ஒரு இடம். எருசலேம் தேவாலயம், சாலமோன் மன்னன் கட்டிய அந்த தேவாலயம் இருக்கிற ஊர். அப்ப அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? ஒரு புனிதமான ஒரு இடம். இந்த ஒரு புனிதமான இடத்துல இருக்கிறவன் எப்படி இருப்பான்? புனிதமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் இந்த மனுஷன் எருசலேமில் இருந்து எங்கு போகிறான்? எரிகோவுக்கு போகிறான். எரிகோ எப்படிப்பட்ட ஒரு இடம்? அது ஒரு சாபமான ஒரு பூமி. எரிகோ வேதத்தில் சொல்லப்படுகிறது, அது ஒரு சாபமான ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பூமி. இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு நல்ல போர்வைக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக பேர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை விட்டு பிற மதங்களுக்கு போகிறார்கள். பிற தேவதைகள், அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம கேட்டோம்ல மாந்திரவாதம், இது அநேக பேர் அந்த மாந்திரவாதத்தை தேடி அங்கும் இங்கும் அலைகிறார்கள். அப்படி அலைகிறவர்கள் தான் எருசலேமில் இருந்து ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போகிறான். எரிகோவுக்கு போகிற பொழுது அங்கே அவனுக்கு என்ன நடக்கிறது? வாசியுங்கள். கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய போதும் பாருங்க, இவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிற பொழுது அவன் யார் கையில மாட்டுதான்? கள்வர் கையில் அகப்படுகிறான். கள்வன் என்றால் யாரு? பிசாசு. எருசலேம் என்கிற புண்ணிய பூமியிலிருந்து ஒரு மனிதன் சாபமான ஒரு இடத்துக்கு செல்லுகிற பொழுது அவன் கள்வர் கையில் அகப்படுகிறான்.
கள்ளர் கையிலே அகப்பட்ட உடனே கள்வர்கள் முதலாவது அவனை என்ன செய்கிறார்கள்? வாசிங்க. அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை பாருங்க, இவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிற பொழுது கள்ளர் கையில் அகைப்படுகிற பொழுது கள்ளர்கள் என்ன செய்கிறார்கள்? முதலாவது அவன் என்ன செய்யல? கழுத்தில் கத்தி வைக்கல, அவனை அடிச்சு சித்திரவதை செய்யல. எருசலேமில் இருக்கிற பொழுது அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பான்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். அப்போ அவனுடைய பரிசுத்த ஆடை என்ன செய்ய வேண்டும்? அப்புறப்படுத்த வேண்டும். கள்ளன் பிசாசு என்ன செய்தான்? முதலாவது அவனுடைய ஆடை என்ன செய்தான்? கழற்றினான். கள்ளன் ஒரு கரை. நீங்க நிறைய கதை கேட்டிருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய சம்பவங்களை உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஒரு கள்ளன் ஒரு மனுஷனை பிடிச்சா முதல்ல என்ன செய்வான்? கழுத்தில் கத்தி வச்சு செயினை கழுத்து அப்படித்தானே கேட்பான். ஆனால் இந்த இடத்துல எருசலேமில் இருந்து ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போகிற பொழுது அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறார்கள். பரிசுத்தத்தை கெடுக்கிறார்கள். அவருடைய ஆடையை கழற்றுகிறார்கள். அதுக்கு அடுத்த படிங்க. அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். மாறி பாருங்க, பரிசுத்தத்தை கெடுத்த பிறகு அவன் என்ன செய்கிறார்கள்? குற்றுயிராக ஆக்குகிறார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை பார்க்க முடியாது. அவர்கள் அவனுடைய பரிசுத்தத்தை கெடுத்து அவனை அடித்து குற்றுயிராக போடுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எண்ணி பாருங்கள். நாம் ஆலயத்துக்கு செல்லுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை மாறுகிற பொழுது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கை தவறுகிற பொழுது, துன்மார்க்கமாக ஜீவிக்கிற பொழுது பிசாசானவன் நம்மை குற்றுயிராகத்தான் மாற்றுவான். உங்களுக்கு தெரியும், ஒரு கஷ்டம் வருதுன்னா ஏன் வருது? நம் ஆண்டவரை விட்டு தூர போகிற பொழுது கஷ்டம் வரும். ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு சீசர்களோடு படகிலே செல்லுகிறார். படகிலே செல்லுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு என்ன செய்கிறார்? அந்த படகிலே சற்று ஓய்வெடுக்கிறார். அவங்க அதுவரை எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா அக்கறைக்கு போய் கொண்டிருக்கிற பொழுது இயேசு படகிலே தூங்குகிற பொழுது அங்க என்ன நடக்கிறது? புயல் வருகிறது. பிரியமானவர்களே, இயேசுவை நாம் தூங்க வைத்து விடக்கூடாது. தினமும் இயேசுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். சமையல் பண்ணுகிற பொழுது இயேசுகிட்ட பேசணும். காலையில் எந்திரிச்சோடனே இயேசுகிட்ட பேசணும். ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதியும். பிரியமானவர்களே, நான் தினந்தோறும், எனக்கு இப்போ ரொம்ப பலகீனமாயிற்று, வயசாயிற்று. ஆனால் லேட்டாக தான் முழிப்பேன். ராத்திரி கொஞ்சம் தூங்க கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் லேட்டாக முழிப்பேன். சில நேரம் சீக்கிரமாக 5 மணிக்கு முழிப்பேன். ஆனால் முழித்து என்னுடைய காலை கடன் அது இதெல்லாம் முழித்து சேவ் பண்ணி எடுத்து எனக்கு ஓட்டு கம்பெனி இருக்குது, பிஎட் காலேஜ் இருக்குது. நான் வீட்டில் இருந்து காலேஜுக்கோ கோட்டு கம்பெனிக்கோ செல்லுகிற பொழுது என்னுடைய ப்ரேயர் ஹாலில் போய் இருந்து நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஆண்டவரே, ஒரு சிறுவன் உம்முடைய கரங்களிலே
2 மீன் 5 அப்பத்தை கொடுத்தான். அதை என்ன செய்தார்கள்? நீர் ஆசீர்வதித்து 5000க்கும் அதிகமான 5000த்துக்கு அதிகமான ஆட்கள் சாப்பிட்டு மீதி எவ்வளோ எடுத்தாங்க? 12 கூடை நிறைய எடுத்தாங்க. இந்த ஜெபத்தை தான் நான் சொல்லுவேன். நம்ம காலேஜ் போச்சுல சொல்லுவேன், ஆண்டவரே நான் காலேஜுக்கு போகிறேன், அந்த காலேஜும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஒரு சிறுவன் உம்முடைய கரங்களிலே 2 மீன் 5 அப்பத்தை கொடுத்தான். அதை ஆசீர்வதித்து 5000த்துக்கும் அதிகமான ஜனங்களுக்கு அவன் கொடுத்தான். இயேசு ஆசீர்வதித்து கொடுத்தார். அவர் எல்லாரும் சாப்பிட்டு மீதி 12 கூடை நிறையாக மீதி எடுத்தார்கள். அதை போன்று என்னுடைய தொழிலுக்கு நான் செல்லுகிறேன், அந்த தொழிலை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன், இதை ஆசீர்வதித்து தாரும். இந்த தொழில் மூலமாக 12 கூடை என்னை திருப்திப்படுத்தி 12 கூடை நிறையாக மீதி எடுக்க செய்த ஆண்டவர் இந்த தொழில் மூலமாக எனக்கு மீதியை தாரும். இப்படி இந்த சின்ன ஜெபத்தை 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு இயேசுவை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று தான் சொல்வேன். இதை ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கடவுள் என்னுடைய தொழிலை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டிருக்கிறார். தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்தி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு பாருங்க, பல கோடி ரூபாய்க்கு என்னுடைய சொத்துக்களை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் 3 பையன் 1 பொண்ணு, என்ன நடக்கும்? அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இனி என்கிட்ட போட்டு என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காங்க. இதான் நடக்கு. ஆனால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் ஒரு நாள். ஏன்னா எனக்கு என்ன ஆசீர்வதித்தது ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் எனக்கு அது வேணும், அந்த சொத்து வேணும், இந்த தோட்டம் எனக்கு வேணும், அந்த தென்னந்தோப்பு எனக்கு வேணும், இந்த காலேஜ் எனக்கு வேணும் என்று கேட்டுக்கொண்டு என்னை தொந்தரவு பண்ணுகிறார்கள். ஆனால் நான் ஓரளவு 3 பிள்ளைகளுக்கும் ஓரளவு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஆனால் காலேஜை மட்டும் என் கையில் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லாமல் கொடுக்க முடியாதுல்ல, நம்மளை நம்பி ஒன்று இருக்கணும்ல. 3 பையன்கிட்ட கேட்க முடியுமா? இன்னைக்கு அனைவரும் கொடுத்துட்டு கஷ்டப்படுகிற குடும்பங்களை நான் நிறைய பார்க்குறேன். எல்லாம் பிள்ளைகள் பாசத்தில் எல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு அடுத்தால பிள்ளைகள் என்ன செய்து பெற்றோரை பார்க்க மாட்டேங்காங்க. இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மை. இதை நான் கேள்விப்பட்டு சுதாரித்து கொண்டிருக்கிறேன். நான் ஏன்ட்ட சொன்னாங்க, எப்பா நான் போச்சில் ஒன்றும் கொண்டு போக முடியாது, நான் போச்சில் என் இடுப்பில் அடக்க அரைஞ்சங்குடி கூட நீங்கள் என்ன செய்வீங்க? வெட்டி எடுத்துருவீங்க. நான் என் தலையில் வச்சுட்டா போக முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, எல்லாம் உங்களுக்கு 40 வயசு ஆயாச்சு. அதனால் நீங்கள் மூத்தவனுக்கு 40 வயசு ஆக போகுது. அப்படி 2 வயசாக அப்படி கூடி 3 பையன் இருக்கான். எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகிட்டு எல்லா 3 பையனுங்களுக்கும் 2 பிள்ளைகள் இருக்குது. அவங்க 3 பையன் இருக்குது. அப்போ 3 மருமக வந்திருப்பா, 3 இடத்துல இருந்து வந்திருப்பாங்கல்ல. அப்போ எப்படி ஆயிருக்கும் குடும்பம்? எப்படி ஆயிருக்கும் குடும்பம்? 3 ஆயிருக்கும். ஆயிருக்குமா ஆயிருக்காதா? ஆயிருக்கும். 3 ஆயிடுச்சு. இப்போ 3 பேரும் தனியாக இருக்காங்க. நானும் என்னுடைய மனைவியும் மட்டும், நானும் எங்கள் வீட்டில் தனியாக இருக்கோம். யாருக்கு சோபலைனாலும் நாங்கள் 2 தான் பார்த்துக்கிட்டோம். என் மனைவி ஏன்னா இதெல்லாம் பதிஞ்சிக்கிட்டு இருக்கு, என் பொண்டாட்டிக்கு போட்டு காமிப்பேன். அவள் கேட்பா. ஏன்னா அவள் மூத்த பையனை ரொம்ப நேசிப்பான், மூத்த மருமகளை ரொம்ப நேசிப்பான். ஆனால் அவளுக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னால் காலில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் கிம்ஸில் வச்சு நடந்தது.
டாக்டர் 20 நாள் கட்டில் விட்டு எந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த மருமகளும் எங்களுக்கு என்ன செய்யல பார்க்க வரல, சோறு வாங்கி தரல. நாங்கள் என்ன செய்தோம்? ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம். எதனால ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம்? கடவுள் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார், பணத்தை தந்திருக்கார். நாங்கெல்லாம் பேங்கில் கொஞ்சம் போட்டிருக்கோம், எங்களுக்கு அது வட்டி வரும், டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். டெபாசிட்டை எடுக்க முடியாது, ஆனால் வட்டி வரும். யார்கிட்டும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா காலம் அப்படி ஆகிவிட்டது. இப்போ எல்லா மனுஷர்களும் எருசலேமிலிருந்து எங்கே போகிறாங்க? எரியோவுக்கு போகிறாங்க. அதை போன்று தான் இன்னைக்கு பாருங்க, நிறைய பெற்றோர்களை பிள்ளைகள் பார்ப்பதில்லை. பெற்றோர்கள் அது வயசான காலத்தில் அவங்க படுத வேதனைகள், பாடுகள். ஏன்னா அவங்க பிள்ளைகளை எப்படி பாசமாக வளர்க்காங்க பாருங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம பிள்ளை எப்படி பாசமாக வளர்த்தோம், அதே மாதிரி தான் அவங்க பிள்ளைய பாசமாக இப்போ பார்க்காங்க. ஆனால் நம்மள என்ன செய்யல, கண்ணு தெரியல. இதனால்தான் இன்னைக்கு முதியோர் இல்லங்கள்லாம் நிறைய திறக்கப்படுகிறது. முதியோர் இல்லங்கள் நிறைய திறக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த முதியோர் இல்லத்திலெல்லாம் படுத பாடுகள், பிள்ளைகள் முதியோர் இல்லத்தில் விட்டு போகிறாங்க. அந்த வயதான பெற்றோர்கள் எல்லாம் படுகிற வேதனைகள், பாடுகள், துக்கங்கள் எல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய நிலைமையில் இருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத உங்கள் காலத்துக்கு பிறகு கொடுத்துருங்க. அல்லையா? ஏன்னா நீங்கள் அவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பீங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு பாசம் இருக்க மாதிரி நடிப்பாங்க. நீங்களும் பாசம் இருக்க மாதிரி நடிச்சுக்கிடுங்க. நீங்களும் பாசம் இருக்க மாதிரி நடிச்சுக்கிடுங்க. பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எங்கு போகிறான்? எரிகோவுக்கு போகிறான். போகிற வழியில் என்ன செய்தான்? கள்வன் கையில் அகப்படுகிறான். கள்வன் கையில் அகப்படுகிற பொழுது அந்த கள்வன்கள் என்ன செய்கிறார்கள்? அவனுடைய ஆடையை, பரிசுத்தத்தை கெடுக்கிறார்கள். பரிசுத்தத்தை கெடுத்து அவனை என்ன செய்கிறார்கள்? குற்றுயிராய் போட்டு விடுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு மீது விசுவாசம் இல்லாமல் பரிசுத்த வாழ்க்கையை நாம் கெடுக்கிற பொழுது நாம் பிசாசானவன் நம்மளை குத்துயிராக மாட்டி விடுகிறான். பிசாசானவன் நம்மளை குத்துயிராக போட்டிருக்கிறான். இன்னைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். 33வது வசனத்தை படியுங்கள். ஆனால் அந்த வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியன் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, பிசாசானவன் நம்மளை வஞ்சித்து சித்திரவதை செய்து என்ன செய்யறோம்? அப்படியே நம்மளை தெருவில் விட்டு போயிடுவான். சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, வயசான நிலைமை, வேலைக்கு போக முடியாது. இன்னைக்கு முதியோர்கள் படுகிற வேதனை அதுதான். வேலைக்கு போக முடியாது. ஒரு மகன் வீட்டில் ஒரு நாள் சாப்பிடணும், ஒரு மகன் வீட்டில் ஒரு நாள் சாப்பிடணும். இன்னைக்கு முதியோர்கள் அவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அங்கே அவன் குத்துயிராக அங்கே கிடக்கிறான். அந்த வழியே சமாரியனாக இயேசு
அங்கே வருகிறார். சமாரியனாகிய இயேசு அந்த வழியே வருகிற பொழுது அவன் மீது என்ன செய்கிறார்? மனமிறங்கி தன்னுடைய, அது அடுத்தல படிங்க. அவரை கண்டபோது அவர் அருகில் வந்து அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களை திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவரை கட்டி தான் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி பயணம் செய்த அந்த கழுதையின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். அவரை அங்கே கவனிக்க விட்டு சென்றார். பிரியமானவர்களே, நம்ம இயேசு அப்படி விட்டு விடுகிறார்ல. அவர் நல்ல சமாரியனாகிய இயேசு. அவர் நல்ல சமாரியனாகிய இயேசு நம் மீது அக்கறை கொண்டவர். நீங்க பாருங்க, நாங்க ஒரு 5-6 பேர் ரொம்ப முதியோர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா எதுக்கு வந்திருக்காங்க? ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கை தர வேண்டும். அவர் நம் மீது அக்கறை கொண்ட தெய்வம், நம் மீது மனதுருக்கம் உள்ள தெய்வம். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? மனம் இறங்க வேண்டும். அவர் உங்களை அப்படியே விட்டுட்டு போகக்கூடியவர் அல்ல. நம்ம ஆண்டவராக இயேசு அவர் என்ன செய்தார்? ஒரு சாவடியில் கொண்டு போய் அங்கே விட்டார். விட்டு அந்த சாவடிக்காரனிடத்திலே இவர் என்ன செய்? கவனித்துக்கொள், இவரை கவனித்துக்கொள். நான் திரும்பி வருகிற பொழுது படிங்க, கொஞ்சம் சத்தமா படிங்க. மறுநாள் ஒரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும். இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்பொழுது உமக்கு தருவேன் என்றார். 2 காசு தருவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இயேசு நம்மை அப்படி அனாதையாக விட்டு செல்லுகிறவர் அல்ல. பிரியமானவர்களே, நான் பாளையங்கோட்டையில் எங்க சித்தி ஒரு சிஸ்டரா இருக்காங்க. சென்ட் ஆன்ஸ் ஹோம் அதனுடைய சுப்பீரியராக அவங்க இருக்கிறார்கள். அங்கே ஒரு 35 சிஸ்டர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வயசு ஒரு 80க்கு மேலே 90 தாண்டி இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்ய முடியாது, அவங்க ரூம் போட்டு வெளியே வர முடியாது. ஆனால் அவங்க அந்த சிஸ்டருக்குள்ள முதியோர் இல்லத்தில் ஒரு கோயில் இருக்கு. ஒரு பாதி பேர் அந்த கோயிலுக்கு வருவாங்க, பாதி பேர் அந்த தள்ளு வண்டியில் வருவாங்க, பாதி பேர் அந்த ரூம்லேயே படுத்துக்கிடுவாங்க. ஆனால் அந்த நான் எங்கள் சித்தியை பார்க்க போகிற பொழுது முதல் நாள் நான் கண்ணீர் விட்டு அழுது விட்டேன். என்னென்னால் சிஸ்டரை நம்ம கையெடுத்து அம்மாங்க வணக்கம் அப்படி சொல்லுவோம்ல, சிஸ்டர் வணக்கம்னு சொல்லுவோம்ல. அவங்க இயேசுவுக்காக வந்தவர்கள். வயதான பிறகு அவர்களுக்கு என்ன செய்திருக்காங்க, அந்த திருச்சபை அவர்களுக்கு ஒரு ஹோம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்கே வேற ஆள்லாம் கிடையாது, ஒன்லி சிஸ்டர் மட்டும்தான். வேற முதியோர்லாம் அங்கொண்டு சேர்க்க முடியாது. அந்த சபையில் உள்ள சென்ட் ஆன்ஸருடைய சபையில் உள்ள ஒரு 35 பேர் அங்கே இருக்கிறாங்க. நான் 2 நேரம் பார்க்க போயிருந்தேன். அப்போ நான் ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டேன், சித்தி நான் அவங்களுக்கு
ஏதாவது சாப்பாடு ஏதாவது பண்ணி கொண்டு வரட்டுமா என்று கேட்ட பொழுது அவங்க சாப்பாடெல்லாம் வித்தியாசமாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பக்குவமாக நாங்கள் சாப்பாடு கொடுத்துருவோம், அதனால் நீ என்ன வேறு ஏதாவது வாங்கிட்டு வாயா என்று சொன்னார்கள். ஆனால் இல்லை, கட்டாயப்படுத்தவில்லை. நான் அவங்களுக்கு ஒரு உளுந்து வடை, கேக்கு, பழம் இப்படி வாங்கிட்டு போவேன். ஒரு 35 பேர்னா ஒரு 50 பேருக்கு வாங்கிட்டு போவேன். அதை அவர்கள் உண்ணுகிற பொழுது எனக்கு கண்களிலே கண்ணீர் வரும். நான் ஒரு நாள் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்ட பொழுது எங்கள் சித்தியாண்ட சொன்னாங்க, விட்டு நீ ஏன் இவ்வளவு வேதனைப்படுதா, நாங்கள் நல்லா பார்க்குறோமே, நீங்கள் நல்லா பார்க்கிங்க, இவங்க எல்லாம் இறைவனுடைய ஊழியக்காரர்கள், இறைவனுடைய அடியார்கள், ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, யாரும் இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள் இருக்கு, பிள்ளைகள் முதியோரை பார்க்க மாட்டேங்க. ஆனால் இறைவனுடைய அடியார்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த திருச்சபை அவர்களை கவனித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற பொழுது அவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அந்த சமாரியன் ஆகிய இயேசு அந்த மனிதனை தூக்கி அந்த சத்திரத்திலே சேர்த்து கொண்டு, நான் திரும்ப வருகிற பொழுது இன்னும் வேண்டுமானால் 2 காசு தருவேன் என்று அவர்களை அங்கே அந்த சத்திரத்திலே விட்டு செல்லுகிறார். ஆனால் இயேசு அந்த 2 காசு என்ன காசு தெரியுமா? நீங்கள் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? 2 காசு என்றால் இந்த பரிசுத்த வேதாகமம், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, இந்த 2 காசை நமக்கு தந்திருக்காங்க. பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு நாளும் துக்கம் வராது, ஒரு நாளும் கஷ்டம் வராது. நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். பாருங்க, அந்த சுற்றி அவங்களுக்கு ரூமு, நடுவில் ஒரு கோயில், நடந்து வரக்கூடியவங்களுக்கு சேர் இருக்கு, இல்லாதவங்கள அந்த தள்ளு வண்டியில் கொண்டு வருவாங்க, முடியாதவங்க அந்த ரூமில் இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்கறதுக்கு அந்த ஏதாவது ஸ்பீக்கர் ஒழுங்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நாள் என்னுடைய மருமகளும் அங்கே வந்தாள் கிறிஸ்மஸோட. அவன் என்ன 2வது கடைசி மருமகா என்ன அப்பான்னு கூப்பிடுவா. அப்பா நானும் அங்கே பார்க்கணும்ப்பான்னா, சரி வா. அவன் தான் என் இளைய மகன் தான், அவன் காரில் தான் நாங்கள் போனோம். அப்பொழுது அந்த கேக்கெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். பொழுது நான் அவங்கள ரூமில் பார்த்து போய் இந்த கேக்கை கொடுக்கட்டுமா என்று கேட்ட பொழுது, அங்கே ரூமுக்குள்ளே நாங்கள் யாரையும் விட மாட்டோம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவ்வளவு ஒரு வேதனையில் அவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனால் இயேசுவை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். 90 வயசுக்கு மேலே இருக்காங்க. இயேசு அவர்களை கைவிட்டாரா? இல்லை. அவர்களை பார்ப்பதற்கு அங்க 7-8 ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ, என்ன ஆகாரமோ அதை கொடுப்பார்கள். நிறைய பேருக்கு சுகர் இருக்கலாம், தூங்க முடியாம இருக்கலாம், தூக்கம் வராது, வயதான பிறகு ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு. ஆனால் அவைகளில் இருந்தும் ஆண்டவராகிய இயேசுவை விசுவசிக்கிறபடினால், இயேசுவுடைய ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை என்ன செய்வார்? கனப்படுத்துவார். அந்த எல்லா சிஸ்டர்களையும் அவங்க பார்க்காங்க. நம்ம ஏதாவது கொடுத்தா வாங்கிடுவாங்க, ஆனால் கேட்டு வாங்க மாட்டாங்க. ஏன்னா திருச்சபை அவங்களுக்கு உதவி செய்கிறது. நான் போகிற பொழுது ஒரு 50 உளுந்த வடை அப்படி ஏதாவது வாங்கிட்டு போவேன். ஏன்னா அவங்க பல்லுக்கு அதுதான் பக்குவமாக இருக்கும். ஏன்னா இதை எங்கள் சித்திக்கு அனுப்புவேன். அவங்க பார்ப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க சுப்பீரியராக இருக்காங்க, நீ ஏன்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு
அங்கேருந்து இங்கே வாரா. நான் தான் சொல்லுவேன், சித்தி உங்களை பார்க்கறத விட இந்த சிஸ்டர்களை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள பார்த்தோம்னாக்கி நான் திருப்தி ஆகிடுவேன். நம்மளையும் இப்படி பார்க்கறதுக்கு கடவுள் ஒரு ஆள் அனுப்புவாரா என்று நான் அப்படி நினைத்து கொள்வேன் என்று சொல்லாமல் அவர்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு இப்படி தானே இருக்கு. 3 பையன் இருக்கான், 3 பேரும் தனித்தனி வீட்டில் இருக்கான். நான் என் பொண்டாட்டி தனியாக இருக்கோம். இப்போ எவ்வளோ வேதனைப்படுவோம். அந்த பிள்ளைகளெல்லாம் எவ்வளவு நம்ம வளர்த்துருப்போம், எவ்வளோ பாசமா, எவ்வளவு அக்கறையாக வளர்த்துருப்போம். எல்லாரும் நல்லா படிச்சிருக்கான். எல்லாருக்கும் 3 பேருக்கும் 3 கார் இருக்குது. அவர்களுக்கு இப்போ நல்லா அவங்க குடும்பத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய தொழில் நான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒன்றே மட்டும் நான் கையில் வச்சுக்கிட்டேன். காலேஜ் மட்டும் என் கையில் வச்சுக்கிட்டேன். எல்லாம் கொடுக்க முடியாதுல்ல. கொடுத்துடலாமா, கொடுக்க முடியாதா? அவனு அதுக்கு என்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு நீர் என்ன செய்வீர் என்ன சொல்ல. ஏய், நான் போச்சில் என் தலையில் வச்சு கொண்டு போகிறதில்லை. என் காலத்துக்கு பிறகு உங்களுக்கு தான். ஆனால் இதை நான் இப்போ தரமாட்டேன். அதில் என் மனைவியும் தீர்க்கமாக இருக்கா, நானும் தீர்க்கமாக இருக்கேன். வேறு எல்லாத்தையும் ஓரளவு கொடுத்துட்டேன். அதில் அவங்களுக்கு வருமானம் இருக்குது, அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பா உழைச்சாங்களே, சம்பாத்தியம் பண்ணாங்களே என்கிற ஒரு நிறைவு இல்லை. அதனால தானே இன்னைக்கு வயசானவங்க இவ்வளோ பாடுபட்டு இருக்காங்க. வயசானவர்கள் நினைக்கிற பொழுது நான் ரொம்ப அக்கறைப்படுவேன். நான் எந்த இடத்துல வயசானவங்க பார்த்தாலும் சரிதான், என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்துட்டு போயிட்டே இருப்பேன். அவங்களுக்கு ஒருவேளை ஆகாரத்துக்காவது அவங்களுக்கு கொடுத்துட்டு போவேன் திட்டு. ஏன்னா அந்த வயதானவர்கள் மீது ஒரு அக்கறை வேணும். நம்ம அக்கறைப்படாட்டு வேற யார் அக்கறைப்படுவா? ஆண்டவராகி இயேசு இதைத்தான் சொல்லியிருக்கிறார். நீங்க கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ தெரியாது. கல்யாணம் முடிஞ்சு புள்ள வளர்ந்து கொஞ்சம் பெருசான பிறகு தான் அந்த கஷ்டம் தெரியும். அவன் பிள்ளைய பார்ப்பானா, அவன் பொண்டாட்டி பார்ப்பானா, அவங்க அம்மா அப்பாவை பார்ப்பானா? அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகிவிடும். அதனால தான் 3 பிள்ளைகள் இருக்கேன் எனக்கு. 3 பிள்ளைகள் வந்த பிறகு குடும்பம் 3 ஆயிடுச்சு. இதை எதற்காக சொல்லுகிறேன்னா, நான் ஒன்றும் வித்தியாசமாக சொல்லலை, குறைச்சி சொல்லலை. இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் நாம் ஆண்டவரை நம்புகிற பொழுதுக்கு நமக்கு எந்த தொந்தரவும் என்ன செய்யாது, வராது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார்களா, பிசாசு அவனை குற்றுயிராக போட்டுக்கிட்டு சொல்லுகிற பொழுது சமாரியனாகிய இயேசு அந்த வழியே வருகிறார். அவனை எண்ணெய் ஊற்றி துணியை வைத்து கட்டி தன்னுடைய சொந்த அந்த கழுதையின் மீது ஏற்றி சத்திரத்திலே கொண்டு போய் சேர்த்து, அவனுக்கு இன்னும் சுகமாக வேறு பணம் தேவைப்பட்டால் நான் திரும்பி வருவேன், வருகிற பொழுது தருவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் இங்கே வயசானவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க. ஆனால நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை நேசிங்க. உங்கள் மனிதர் பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசுவார். உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார். எங்க அம்மா, எங்க அப்பா நான் பார்க்காவிட்டால் வேற யார் பார்ப்பா என்று ஆண்டவராகிய இயேசு அவர்கள் உள்ளத்தில் பேசுவார். ஆனா இன்னைக்கு 3 பிள்ளைகளும் என்னை ஏத்து பேசுறதே கிடையாது. ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு ஈகோ, அந்த பெரிய சொத்தை யாருக்காவது கொடுத்துருவாரோ இவரு
அம்மா சொல்ல கேட்டு கொடுத்துருவாரோ, அந்த ஈகோ. ஆனால் நம்ம அதுக்காக செய்ய முடியுமா? அவங்களுக்கு இன்றைக்கி அவங்க வருமானத்துக்கு மாதம் 1,00,000 ரூபாய்க்கு கிடைக்க மாதிரி உள்ள தொழில்களை நான் பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் அவங்க திருப்தியாக இருக்காங்க. ஆனால் இந்த காலேஜ் என்ன செய்யணும்? அவனுக்கு போயிருமோ இவனுக்கு போயிருமோ நம்ம பிடுங்கணுன்ட்டு அவனுக்கு ஒரு ஆசை. ஆனால் நான் சொல்லிட்டேன், நான் என் காலமும் என் பொண்டாட்டி காலமும் இருக்கிறது வரை கிடைக்காதுப்பா, அதுக்கு பிறகு உங்களுக்கு தான். ஆனால் நான் உயில் எழுதி வச்சுட்டு போவேன், யாருக்கு கொடுக்கணுன்ட்டு அப்படி சொல்லி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு சொல்லுகிறான், அவன் கள்ளர் கையிலே அகப்படுகிறான், குத்துயிராக்கப்படுகிறான். ஆனால் அவனை சித்திரவதை செய்து கள்ளர்கள் போட்டுவிட்டு செல்லுகிற பொழுது சமாரியனாகிய இயேசு அந்த வழியாக வருகிற பொழுது அவனை சொந்த வாகனத்தில் ஏற்றி அவனை ஒரு சத்திரத்திலே சேர்த்து அவனுக்கு உண்டான உதவி எல்லாவற்றையும் செய்து அவனை பத்திரமாக பாதுகாக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு. பிரியமானவர்களே, இங்கே வயசானவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் அதை குறித்து கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இயேசு ஒருபோதும் உங்களை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றுகிறவர், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்களோ, இந்த ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுப்பார். நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் கைவிடலாம், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை கைவிடலாம், ஆனால் இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த சமாரியனாகிய இயேசு இன்றைக்கு நம் நடுவில் வந்திருக்கிறார். நீங்கள் யாரெல்லாம், ஆண்டவரே எனக்கு வாழ்வதற்கு ஒரு வழி வேண்டும், என்னை பார்ப்பதற்கு ஒரு வழி வேண்டும், எனக்கு இந்த கடைசி காலத்திலே ஒரு வருமானம் வேண்டும் என்று இன்றைக்கு யாரெல்லாம் நின்று எண்ணி பார்க்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த சமாரியனாகிய இயேசு அவர் உங்களை சுமந்து அவர் உங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுப்பார். ஆமென். அவர் உங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுப்பார். ஏனென்றால் அவர் உங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக அவர் மரித்தவர். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம் என்பதற்காக உங்களுடைய சுமையை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சுமையை ஏற்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு உங்களுக்காக, எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக அவர் பலியானார். அவர் பலியானவர் அப்படியே மரித்து போனவர் அல்ல. 3வது நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பி அவர் முதலாவது தன்னுடைய சீசர்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து எனக்கு வயதாகி கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். இயேசு உங்களுக்கு பார்த்துதான் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று உயிர்த்த இயேசு அந்த வார்த்தையை சொல்லுகிற அதே வார்த்தையை இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த சகோதரர் ஒரு பாடல் பாடுகிற பொழுது நாம் அனைவரும் ஜெபிப்போம். நம்முடைய கடைசி காலத்திலே இந்த சமாரியானாகிய இயேசு நம்மை சுமந்து ஒரு நல்ல இடத்திலே சேர்த்து, உங்களுக்கு நான் மீண்டும் வருகிற பொழுது நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன இயேசு இன்றைக்கு உதவி செய்வார். நம் தருகிறவர் என்
எனக்கு சந்தோஷம் தருகிறவர். ஆமென். சமாதானம் தருகிறவர், நமக்கு சந்தோஷம் தருகிறவர், ஆறுதல் தருகிறவர், அமைதியை தருகிறவர், ஆறுதல் தருகிறவர், அமைதியை தருகிறவர், அவர் இயேசுதான், அவர் இயேசுதான், அவர் இயேசுதான், அவர் இயேசுதான். ஆமென். ஆமென். ஏசப்பா, ஏசப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். Oh my Lord. வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்ற மகனே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். சுமைகளை வைப்போம், பாவங்களை நீக்கி வைப்போம், Oh my Lord. சுமைகளை இறக்கி வைப்போம், பாவங்களை இறக்கி வைப்போம், இளைப்பாற்றி தந்திடுவார், விடுதலை தந்திடுவார், இளைப்பாற்றி தந்திடுவார், விடுதலை தந்திடுவார், அவர் இயேசுதான். ஆமென். ஆமென். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? இயேசுதான். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? அவர் இயேசுதான். ஆமென். ஆமென். சத்தமா சத்தமா சொல்லுவோம். அவர் இயேசுதான். அவர் இயேசு. இயேசுவே, இயேசு ஆண்டவரே என்று சொல்லுவோமா? இயேசு ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். இயேசுவே, என் மீது மனம் இறங்கும், மனம் இறங்குங்கப்பா. ஆமென். 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 பாவங்கள் செந்தூரம் போல் சிவந்திருந்தாலும் வெண்பனி போல் வெண்மையாக மாறும் என்றார். பாவங்கள் சித்தரம் போல் சிவந்திருந்தாலும் வெண்பனி போல் வெண்மையாக மாறும் என்றார். பாவங்களை வெறுத்திடுவோம், சாபங்களை ஒழித்திடுவோம், பாவங்களை வெறுத்திடுவோம், சாபங்களை ஒழித்திடுவோம், இயேசுவின் பின் செல்வோம், இன்பமாய் வாழ்ந்திடுவோம். அவர் இயேசுதான், அவர் இயேசுதான், அவர் இயேசுதான், ஆமென். 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 அவர் ஆமென். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? அவர் இயேசு. இயேசுவே. அவர் இயேசுதான், ஆமென். ஆமென். அவர் இயேசுதான், ஆமென். ஆமென். அவர் இயேசுதான், ஆமென். ஆமென். அவர் இயேசுதான், ஆமென். 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 அவர் இயேசுதான், ஆமென். அவர் இயேசுதான், அவர் இயேசுதான், ஆமென். ஆமென்.
அவர் இயேசுதான். ஆமென். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, சமாரியனாகிய இயேசு நமக்காக அவர் பரிகாரியாய் விளங்கி கொண்டிருக்கிறார். நமக்காக நம்ம வேதனைப்படுகிற பொழுது, நாம் கண்ணீர் வடிக்கிற பொழுது, நாம் துயரப்படுகிற பொழுது, என்னை நேசிக்க யார் இருக்கிறா? என்னை நேசிக்க யார் இருக்கிறா? என்னை அன்பு செலுத்த யார் இருக்கிறா? என்னை ஏங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் நல்ல சமாரியனாக வந்து உங்களை சுமந்து அவர் சத்திரத்திலே சேர்க்கிறவர். அவர் சத்திரத்திலே சேர்க்கிறவர். சத்திரத்திலே சேர்த்து ஏதாகிலும் உனக்கு கூடுதல் செலவானால் நான் திரும்பி வருகிற பொழுது நான் உனக்கு தருவேன். நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு மாறாதவர். ஆண்டவரே இயேசுவே, பொழுது நீங்கள் கண்ணீர் வடிக்கிற பொழுது உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் தான் இயேசு. அந்த இயேசுவே, இயேசுவே, இயேசுவே மனமிரங்கும். இயேசுவே மனமிரங்கும். மனமிரங்கும் ஆண்டவரே, எங்கள் மீது மனமிரங்கும் ஆண்டவரே. இதோ பாவத்தோடு உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது மனமிரங்கும் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட என் இயேசுவே, இதோ வேதனையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கு செல்ல வேண்டும் என்று திசை தெரியாமல் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது மனமிரங்கும் ஆண்டவரே. மனமிரங்கும் ஆண்டவரே. எங்கள் மீது மனமிரங்கும் அப்பா. எங்களை தேடி வாரும் ஆண்டவரே. அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆமென், ஆமென், ஆமென். வழிவகுக்க வேண்டும் ஆண்டவரே. இதோ அலைந்து திரிந்த ஆடுகளை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மக்கள் மீதும் இரத்தத்தை ஊற்றும் அப்பா. இன்று இரவே மனம் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. சகோதரர் வழியாக நீர் பேசிக் கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. குற்றுயிராக கிடந்தவனை கொண்டு போய் சாவடியில் விட்டதை போல இதோ பாவத்தோடு இருந்த எங்கள் ஒவ்வொருவரை உமது பரிசுத்த சமூகத்தில் நிறுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. 2 தெனாரியத்தை கொடுப்பேன், வரும்போது தருவேன் என்று சொன்ன அந்த குற்றுயிரற்றவனை கொண்டு சேர்த்ததை போல சகோதரர் மூலமாக பேசினீரே. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு என்ற தினாரியத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. எங்களை கழுகும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. சாபத்திலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய அகந்தைகள், ஆணவங்கள், அக்கிரமங்கள், மனம் போன போக்கில் வாழ்கிற வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் இயேசுவே. தாரும் இயேசுவே. எங்களுக்கு விடுதலை தாரும் அப்பா. நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கடைக்க நோக்கும் ஆண்டவரே. எங்களை உற்று நோக்கும் ஆண்டவரே. எங்களை அரவணையும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை கழுகும் அப்பா. எங்கள் விழாவிலிருந்து வழிந்தோடிய ரத்தமும் தண்ணீர் இந்த நேரத்தில் எங்களை கழுகி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. எங்களை கழுகி சுத்திகரிக்கட்டும் அப்பா. எங்கள் மன கட்டில் இருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. பாவ கட்டில் இருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய உம்முடைய விடுதலைக்காக ஓடி ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை முன்குறித்து வைத்தபடி எங்களை அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு வேளையில் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை இந்த நாட்களிலே உண்டாகி இருக்கிறார். அவர் சொன்னார், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று சொன்ன அன்பின் ஆண்டவர் இந்த நாட்களிலே, இந்த வயதான காலத்திலே
உங்களுக்கு ஒரு வழியை ஆமென். அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் நீ ஆண்டவரே. கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை நீ ஆண்டவரே. துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ஆண்டவரே. உன் துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு. உண்டு ஆண்டவரே. உன் துயரத்துக்கு ஒரு முடிவு உண்டு. நம்புகிறோம் இயேசுவே. ஆமென். ஆமென். நம்புகிறோம் அப்பா. செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.